டிவி ப்ரோக்ராம்ஸுமே மக்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தாக்கத்தை கொண்டாந்துச்சு. ஆனால் இவ்வளோ வந்து அறம் சார்ந்த வாழ்க்கை வந்து டிவிக்கு வந்து அதிகமாக மாற்றலன்னு சொல்லணும். கூட்டு குடும்பங்கள்லாம் அதிகமாக இருந்த காலகட்டங்கள் 90s வரைக்குமே கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு. சமையல் பண்ணால் கூட வெளியில் வந்து சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இருக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. குழந்தைகளுக்கு கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி வந்து சமையல் செஞ்சால் டைனிங் ரூம்லேயோ உள்ள வீட்டுக்குள்ளே வச்சு சமையல் பண்ணி சாப்பிட போடுவாங்க. ஆனால் வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் என்ன சமைக்கிறோம், வீட்டில் என்னென்ன இருக்குது, வீட்டில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கிறோம், புதுசாக ஒரு கிராசரி வாங்கினா கூட மளிகை சாமான் வாங்கினா கூட எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அப்படி இல்லைங்க. அப்போ வந்து என்ன வீட்டுக்கு வாங்கினாலும் நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும் தான் தெரியும், நம்ம ரிலேஷனுக்கு கூட தெரியும். சில பொருட்கள் வாங்கினா சில பொருட்கள் சொல்ல மாட்டோம், கண்ணு பட்டுரும். அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருந்துச்சு வீட்டில். ஆனால் சோஷியல் மீடியாங்கிறது எல்லாமே வெளிப்படையாக கொண்டாந்துட்டாங்க. எல்லாமே இப்போ கூகுளில் சர்ச் பண்ணோம்னா எல்லாம் என்ன டவுட்னாலும் வந்துடுது. வீட்டில் என்ன சமையல் பண்ணாலும் வீட்டை வெளில சுற்றி காட்ட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வெளிப்படையாக வந்தால் ஒரு முக்கிய கெஸ்ட்டு எல்லாம் உள்ளே வருவாங்க போவாங்க, நம்மளை பார்க்க பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்களா, பார்க்க வந்தால் கூட ஹாலில் இருந்துட்டு பேசிட்டு காஃபி டீ கூட சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் சோஷியல் மீடியாங்கிறது ஹாலு கிச்சன் எல்லாமே வந்து காமிக்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் மாலை சபரிமலைக்கோ எல்லா வீட்லேயுமே முருகன் மலைக்கோ ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் மாலை போட்டுக்கலாம்னா கண்டிப்பாக பெண் வீட்டார் வந்து அன்னைக்கு வந்து சபரிமலைக்கோ முருகன் மலைக்கோ ஆறுபடையோ இந்த மாதிரி போவாங்க. அப்போ வந்து பெண் வீட்டார் அன்னைக்கு வந்து பெண் வீட்டார் ஒரு சில இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுவும் பெண் வீட்டார் செய்யணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பில் இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வரலைன்னா கூட யாரோ ஒருத்தராவது வீட்டுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்க ஃபங்க்ஷனை. இது எல்லாமே வந்து கால மாற்றத்தில் இன்னுமே இன்றளவு அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றளவு வந்து நடக்கலன்னு சொல்ல முடியாதுங்க. எவ்வளோதான் வேர்ல்டு டெக்னாலஜி போனாலும் லண்டன் மகாராணி வீட்டு மேரேஜுமே அந்தந்த அவங்கவுங்க ரிச்சுவல்ஸ் படி நடக்குது. அம்பானி வீட்டு கல்யாணம் அப்படி தான். அதுக்கு பின்னாடி அவங்க மேரேஜுக்கு அப்புறம் ஏகப்பட்ட லெஹாங்காக்ஸு, ட்ரெஸ்ஸிங்ஸு, ஜுவல்ஸு, அவங்கள பார்த்து வாங்கின ப்ரைடல் மேக்கப்ஸு, குரூம்ஸ் மேக்கப்ஸு, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிஸ்னஸ் போனாலுமே ஆனால் அதை பார்த்து பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ சமுதாய சொசைட்டி வந்து அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தானாகவே வந்துருச்சுன்னு வைங்க. ஒன் டைம் பண்ணுறோம், அதனால் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு இது சஹாரா குரூப் எம்டி சுப்ரதோ ராயன் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் மேரேஜ். க்ரோர் கணக்கில் சர்ச் பண்ணி பார்க்க கூகுளில். ஃபாரின்லேருந்து ஃப்ளவர்ஸ் கொண்டாந்தது, சாக்லேட் கிஃப்ட் கொடுத்தது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய மேரேஜ் பண்ணது அவர் தான். அவர் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஜெயிலிருந்து இறந்துட்டார். அவருடைய கல்யாண ஃபங்க்ஷன் தான் இவ்வளோ கிராண்டாக நடந்துச்சு. மீதி எல்லாமே ஓரளவுக்கு கமர்ஷியல்லாம் நடந்துச்சு. ஆனால் காலகட்டம் மாற அவங்கவுங்க முறைப்படி அவங்கவுங்க வந்து எவ்வளோ முடியுமோ அவங்க சக்திக்கு மேலேயும் செலவு பண்ணி தான் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவை பார்த்து தான் அதிகப்படியான செலவுகள் இப்போ அதிகமாகுது. ஃப்ளவர் மேக்கப் ஆகட்டும், மெஹந்தி சங்கீத் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம சவுத்தில் அதிகமாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. ஃபோட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் அப்போ எதுவுமே இல்லைங்க. ஆஃப்டர் வெட்டிங் ஷூட் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதுக்கும் தனியாக வந்து டூரிஸ்ட் பிளேஸ் செலக்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுவும் நடந்துக்கணும். இப்போல்லாம் வந்து இதை வந்து தவிர்க்க முடியாத காலகட்டமாகிடுச்சு. நார்த்தில் எவ்வளோ தூரம் ஒரு ட்ரெண்டை கொண்டு வராங்களோ அது சவுத்துலேயும் வந்து அது நார்த்தில் கொண்டு வர ட்ரெண்டு வந்து அது பிஸ்னஸ். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிஸ்னஸ். பொக்கே பூங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில இது இருந்துச்சு. ஆனால் மேக்ஸிமம் நம்ம ஊரில் கிடைச்ச பூ, இந்த பூவில் தான் டெக்கரேஷனு எல்லாம் இருந்துச்சு. இப்போ கார்னேஷியா பூலாம் இருந்துச்சு. ஆனால் டெக்கரேஷனுக்குலாம் வெவ்வேறு மாதிரி பூ தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. கார்னேஷியாவோட அட்வான்ஸ்டு நிறைய ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து இப்போ கல்யாணத்துக்கு செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. பின்னாடி பொருளாதாரம்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பார். அவர் பேர் டக்குன்னு நாமல. எப்படிலாம் நம்ம மக்கள்கிட்டருந்து ஒரு குரூப் காசை சுரண்டுதோ அந்த குரூப்புக்கு பின்னாடி தான் ஒரு சில கல்ச்சரு ட்ரெண்டிங்கு மாடல் அப்படின்னு இப்படி பண்ணணும், ஒரு டைம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் போயிடுச்சு. அதை பார்த்து கம்பேர் பண்ணி மற்றவங்களையும் செய்ய தூண்டுற சமுதாயம், தூண்டுற மக்களும் இருக்கிறாங்க. அது அப்படி தான் போயிட்டு இருக்குது. 90% அப்படி தான் போகுது.
சமுதாய மாற்றத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் கல்யாணத்தில் இவ்வளோ ஐட்டம்ஸ் கிடையாது. இவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். இத்தனை ஐட்டம்ஸை வந்து ஃபுட்டு கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் கொண்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட் பண்ணால் கூட அது வந்து ஓகே பரவாயில்ல ஒரு நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதை பற்றி கேரும் கிடையாது. அடுத்து இவ்வளோ ஐட்டம்ஸ் போட்டாங்க அப்படிங்கிற பெருமை, நம்பர்ஸ் 15 ஐட்டம் 20 ஐட்டம்லாம் இல்லை, 50 ஐட்டம் 60 ஐட்டம் அந்த பெருமைக்காக பண்ணுறவங்களும் உண்டு. அப்படி தான் போகுது. வேஸ்ட் ஆனாலும் வந்து திருப்பியெல்லாம் வந்து அப்படியே மண்டபத்தில் விட்டு போயிடுவாங்க. ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து பலகார சீர் அப்படிம்பாங்க, பலகார பானை கொண்டு போய் கொடுத்துட்டு வரோம் அடுத்த நாள் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. பித்தளை பானை கம்பல்சரியாக எடுக்கணுமாங்க. பித்தளை குடம் இல்லாட்டி பித்தளை பானை 2 கம்பல்சரியாக எடுத்து அதில் ஸ்வீட் வச்சு ஃபுல்லாக அந்த பானை நிறைகளுக்கு ஸ்வீட் வச்சு மேலே மஞ்சள் துணி வந்து கட்டி அதை வந்து அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த பலகாரம் வந்து அந்த பலகார சீர் வந்து அந்த பலகாரத்தில் வந்து என்னென்ன குறை இருக்குதோ அதையும் அடுத்த நாள் சொல்லிடுவாங்க. அதுக்காக அதை மெனக்கெட்டு சிரத்தையாக செய்வாங்க. அந்த சீர் என்ன பண்ணுறமோ இல்லையோ அந்த பலகார சீர் வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்ட்டு பார்த்து செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இன்றாலும் அது நடந்துட்டு தான் இருக்குது அந்த அவங்களோட சடங்குகளில். பீரோக்கு சாமி கும்பிட்றது, அந்த சூட்கேஸ் பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்ன வரைக்கும் இருக்குது, அதில் எவ்வளோ பணம் வச்சு கொடுத்தாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா இன்றளவுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வந்து இன்றளவுக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க. முதல் வேலையாக அடுத்த நாள் வந்து பொட்டியில் எவ்வளோ பணம் வச்சாங்க, பீரோக்கு சாமி எவ்வளோ வச்சாங்கிற கேள்வி இன்றளவுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. இதில் எப்படி மாற்றம் சத்தம் இல்லாமல் கேட்காம கௌரவமாக போன குடும்பங்களும் உண்டு. ஆனால் அதிகப்படியாக கேட்குற குடும்பங்களும் இது இருக்குது. சோசியல் மீடியா என்னதான் வந்தாலுமே சில சமுதாய கட்டமைப்புகளில் இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாத போயிட்டு தான் இருக்குதுங்க. இப்போ மாப்பிள்ளை அழைப்பிலோ பெண் பிறந்தாலோ அவங்க ஒரு வீட்டில் இறப்பு நடந்தாலோ ஒரு வீட்டில் சாமி கும்பிட்டாலோ என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வந்து பெண் வீட்டாருடைய செலவுகள் இன்றளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. கூட்டு குடும்ப முறைகளை 90s முன்னாடி வந்து இருந்துச்சு. என்னதான் கூட்டு குடும்ப முறைகள் முடிஞ்சு இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக எங்கே தான் பெங்களூரில் வேலை பார்த்தாலோ அமெரிக்காவில் வேலை பார்த்தாலோ லண்டனில் வேலை பார்த்தாலோ நம்ம வீட்டில் வந்துட்டோம்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம குறிப்பிட்ட உறவினர்கள் அழைச்சி தான் செய்கிறோம். அந்த சபைக்கு நடுவில் போய் நாங்கள் அங்கே படிச்சிட்டோம், நாங்கள் இங்கே வேலையில் இருக்கிறோம், நாங்கள் இந்தளவுக்கு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறோம், நான் எந்த சீர் செய்ய மாட்டேன், நான் வந்து எந்த இதுவும் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு இன்ன வரைக்கும் வந்து சொல்ல முடியாத நிலையில் தான் போயிட்டுருக்குது. மகாராணி வீட்டு சடங்குலேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஆனால் லண்டன் மகாராணி வீட்டு சடங்கில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு என்னென்ன ரிச்சுவல்ஸ் இருக்குதோ அது இன்றளவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. காஃபிங்கிற மாதிரி என்ன அங்கே ட்ரெண்ட் ஆகுதோ அதை அப்படி இங்கே செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயாகட்டும் மற்ற உபசரிப்புகளையாகட்டும் வந்தாச்சு. சோஷியல் மீடியா எவ்வளோ தாக்கத்தை உருவாக்கி இருக்குதுன்னா எல்லாமே அதாவது நமக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருது. சிலது நிறையா பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குது. இவ்வளோ தைரியம் சொல்லி கொடுக்கும்போது இப்போ வாய்ப்புகள் நிறையா வந்துடுச்சுல்ல நமக்கு எல்லாமே. அப்படிங்கும்போது தற்கொலை வந்து யாருக்குமே தீர்வு கிடைக்காதுங்க. தற்கொலையோ ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரதான் பார்க்கணுமா தவிர பிரச்சனைக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதிக பிரச்சனைகள் கொண்டு வந்துடும். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு நம்மளே சிந்திச்சு அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கியோ அல்லது பிரச்சனை வெளிப்படுறதை நோக்கியோ போனால் மட்டும்தான் தீர்வு கிடைக்குமே தவிர அப்படி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது எந்த தீர்வுமே யாருக்குமே கிடைக்காது. அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு இப்போ நிறைய உலகங்கள் வந்து ப்ராட் மைண்டடாக வந்திருக்குது. பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யுது எல்லா இதுலேயுமே, எல்லா தொழில்களையுமே. என்ன தான் பாதுகாப்பு குறைபாடாக இருந்தாலும் நம்ம வீடு நமக்கு கண்டிப்பாக வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ தற்கொலை என்றைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்காது யாருக்கும். நம் சட்டங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபீல்டுக்குள்ளே நீதி ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது. நம்ம பணம் இருந்தால் பவர் இருந்தால் நித்யானந்தா கூட ஒரு பெட்டில் சிச்சு பணமும் பவரும் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு இருக்குது.
அதுவும் சில இடங்களில் பணம் பவர் இருந்தால் ஜெயிச்சிட்டு வர்றாங்க. நீதி தாமதமாக தான் கிடைக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம கையில் வந்து என்றைக்கு அதிகமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அது அதோட வந்து பவரே வேறு மாதிரி தான் இருக்கும். கையில் வருமானம் இருக்க போது கொஞ்சம் நல்லாவே அது தைரியம் வரும். இன்னும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வந்து தன்னம்பிக்கை கிடைக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க, எவ்வளோ ஆசையை வளர்த்திருப்பாங்க, எவ்வளோ பாசமாக செஞ்சுருப்பாங்க. அதிகப்படியான அம்மா அப்பாக்களும் ரொம்ப நமக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ மாதிரி அம்மாக்கள், இப்போ எங்கள் அம்மாக்கள்லாம் வந்து இவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு நம்மளே என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் வந்து வாங்கி தருவாங்க. அப்போ அம்மாக்கள் அவ்வளோ தியாகம் பண்ணி வளர்த்திருப்பாங்க. குழந்தைய மட்டும் உலகமாக வளர்த்திருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பார்க்கணும். நம்ம இறந்து அவங்க பார்க்கக்கூடாது. அந்த சுச்சுவேஷனை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தற்கொலையை எந்த அடுத்த கட்ட முடிவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அம்மா அப்பா கிட்ட. அதுதான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்.